ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, 5 ரூபாய் நாணயத்தில் மகாவீருடைய சின்னம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு வெளியான 5 ரூபாய் நாணயம். இது ஒரு காம்பரேட்டிவ் காயின், அதாவது நினைவு நாணயம் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அசோக சிங்கம் இருக்கு. நம்ம இந்தியாவுடைய தேசிய சின்னம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதுல சத்தியமேவே ஜெயத்தே அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இது எல்லா நாணயங்களும் இந்திய நாணயங்கள்ல பொதுவா ஒண்ணு காமனா எழுதிட்டு இருக்கிற ஒண்ணுதான். இதோடைய பின்பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ்ன்னே சொல்லலாம். இது ஒரு ஸ்வஸ்திகா சின்னம். அது மேல பார்த்தீங்கன்னா ஒரு சதுர வடிவ ஃப்ரேம் ஒன்று இருக்கு. அதுக்குள்ள ஒரு பார்த்தீங்கன்னா கை இருக்கிற மாதிரி இருக்கு. கையோட உள்ளங்கையில பார்த்தீங்கன்னா தர்ம சக்கரம் இருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அகிம்சா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா எழுதியிருக்கிறாங்க. ஏன் இப்படி எழுதியிருக்கிறாங்க? இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா பகவான் மகாவீர் அவர்களுடைய 2600வது பிறந்த நாள் அன்னைக்கு நினைவா 2001ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்கிறாங்க. ஜைன மதத்துல பாத்தீங்கன்னா ஸ்வஸ்திகான்ற இது ரொம்ப முக்கியம்னே சொல்லலாம். இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டா, நல்லது, செழிப்பு, மங்களம், ஆன்மீகம், விடுதலையை குறிக்கும். நம்ம இந்திய பண்பாடு ஸ்வஸ்திகா 1000 வருஷங்களா பயன்பட்டு வருகிறது. இந்தி, பௌத்தவ, ஜைன மதங்களால் எல்லாம் இது நல்ல சகுனமாக பார்க்கப்படுகிறது. கையில் இருக்கிற தர்ம சக்கரம் பார்த்தீங்கன்னா அகிம்சா. இது பார்த்தீங்கன்னா சக்கரம் பிளஸ் அகிம்சா, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜைன தத்துவத்தோட மையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உயிர்களுக்கு தீங்கு செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டு என்பது தான் பார்த்தீங்கன்னா ஜைன மதத்துடைய கொள்கைன்னே சொல்லலாம். பகவான் மகாவீர் அவரு இதை உலகுக்கு போதித்தாரு. இந்த நாணயம் ஏன் முக்கியம், இந்த சின்னத்தை ஏன் இந்த நாணயத்துல பொறிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாவே வெளியிட்ட நாணயம்னே சொல்லலாம். ஜைன மதத்தோட புனித சின்னங்களை தேசிய நாணயத்துல கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம்னே சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா காயின் கலெக்டர்ஸ் கிட்ட இது ரொம்ப டிமாண்டா இருக்குது. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம பிரீமியம் விலைக்கு கிடைக்குது. இன்னும் இந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி காயின்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்களும் இந்த மாதிரி காயின்ஸ் எந்த மாதிரி காயின்ஸ்லாம் வீட்டில் வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நான் இன்னும் எந்த மாதிரி சுவாரஸ்யமா காயின் சம்பந்தமான வீடியோக்கள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இன்னும் சுவாரஸ்யமான பலவிதமான காயின் என்கிட்ட நான் சேகரிச்சுட்டு இருக்கிறேன். அதை பத்தி இன்னும் நம்ம வேறொரு வீடியோல பகிரலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.